மூவி ஷட்டர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பேசின பேச்சுக்கு போட்டு சம்மடி வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் சோலார் சிஸ்டம் ஸ்டார் மாஸ்டர் மகேந்திரனுக்கு தான் அடியே அந்த அளவுக்கு போட்டு பொழந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா ஏன் விஜய் கேள்வி கேட்குறீங்க, முதலமைச்சர் ஏன் கேள்வி கேட்குறீங்க, சோலார் சிஸ்டத்துல இருந்து பவர் எடுங்க அப்படின்னாரு. சோலார் பேனல் அப்படி வைக்கணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கூட தெரியாத ஒரு நபர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோலார் சிஸ்டத்துல இருந்து 2 ஒயர் எடுத்து ஒரு ஃபேனை ஓட்ட கத்துக்கிட்டேன் எப்பயோ அப்படின்னு சொல்லி பொலன்னு பொழந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். அதுல அவரு நான் பேசுனது ரொம்ப தப்பு தான், அந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. மக்களை ஈஸியா நினைச்சுக்கிட்டு மக்களை என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நபர்கள் பேசும்போது மக்கள் கொதிச்செழுந்து ஏன்னா கரண்ட் இல்லைன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாம பாடாப்படுறாங்க மக்கள். குழந்தை எப்படி நம்மளாவது சொல்லி ஏதாவது பண்ண முடியும், குழந்தைங்களுக்கு அழுகிறது தவிர என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன்ஸ்ல தமிழ்நாடு இருக்கிற நிலையில இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இந்த அடி வாங்குறது மாஸ்டர் மகேந்திரனுக்கு தேவையா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி தாவேக்காக்கு ஆதரவா தேவையில்லாம இந்த லாரன்ஸ் அவர்கள்லாம் பேசி பொலபொலன்னு பொழக்கிறாங்க. லாரன்ஸ் அவர்களை எப்படி அரசியல் பேசணுமோ அப்படி அரசியல் பேசணும், இப்படியான விஷயங்கள் தெரியாம வெளியே இருந்து அரசியல் பேசி எதுக்கு அடி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே வருது அப்படின்னு சொல்லலாம். எனவே மாஸ்டர் மகேந்திரன் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் மன்னிச்சலாமா அப்படின்றது மறக்காம பாக்ஸ் சொல்லுங்க.